ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்களை இந்த ஆன்லைன் யூத் சர்வீஸில் பார்க்குறதுல சந்தோஷம். நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி இந்த சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தெய்வமே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயம் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உண்மை பாடி ஆராதிக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ப்ரைஸ் லார்ட். நம்ம சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா.
நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அந்த நல்ல தெய்வத்தை எண்ணி நம்மளுக்காக சிலுவையில் தம்முடைய ஜீவனை தந்த தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு, ஆண்டவரே எங்களுக்காக நீங்கள் உம்முடைய ஜீவனை தந்திருக்கிறீர். எங்களுக்காக ஆண்டவரே நீர் சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறீரப்பா. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. என் இயேசு நீர் நல்லவராகவே இருந்திருக்கிறீர். உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதப்பா. உம்முடைய அன்பை நினைத்துமே நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக உம்முடைய ஜீவனை தந்தீரே, அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நேசரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உயர்த்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். Do you have vision? நிறைய நேரத்தில் கண்ணு இருந்தோம் இல்லாத மாரி தான் இருக்கும். விஷன் விஷன் சொன்னோன்னே என்ன யோசிக்கிறீங்க? விஷன் சொன்னோன்னே ஒரு 3D ஃபிலிம், இல்லை நைட்டு தூங்கும் போது விஷுவலாக ஒரு விஷயம் வருமா அது நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அந்த விஷன் பற்றி நான் சொல்ல விரும்பல. விஷன் அப்படின்னு சொல்லும் போது கடவுள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கொடுத்து என்ன நோக்கம் வச்சுருக்கிறாங்க அதுதாங்க விஷன். 2020 நம்மளுக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இறந்து போனாங்க, எவ்வளோ பாப்புலேஷன். பட் ஸ்டில் இந்த 21 ஜானில் நீங்கள் இருந்தீங்கன்னா யூ ஹாவ் அ விஷன். அதுதாங்க கடவுளோட பர்பஸு. ஸோ இந்த விஷன் பற்றி நான் பேசுகிறத விட அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் பேஷன் அண்ட் பர்பஸ். உங்களுக்கெல்லாம் கிரேசி ட்ரீம் வந்திருக்கா? எனக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு ஆத்தர் சொல்கிறாரு, a dream without plan is just a wish. We have to unlock our passion, our purpose. சிம்பிளாக உங்களுக்கு சொல்லட்டுமா பேஷன்னா என்ன, பர்பஸ்னா என்னென்னு? பேஷன், your passion makes you happy, purpose makes others happy. பேஷன் நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அது பண்ணுறதுங்க. பர்பஸ்னால் அது என்ன பண்ணுறோமோ அது மற்றவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கா, அதாங்க. You cannot be what you cannot see.
நம்ம என்ன பார்க்குறோமோ அதாங்க நடக்கும். ஆனால் நிறைய நேரத்தில் அந்த பார்க்குறத மிஸ் பண்ணிடுறோம். ஜோசப் வாழ்க்கையை எடுத்துங்க. ஜோசஃபோட அவங்க அண்ணன் 11 பேர் ஜோசப்க்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. ஜோசப்க்கு ஒரு ட்ரீம் வரும்போது எல்லோரும் சிரித்தாங்க. அவங்க டேடியாக அவங்கள பார்த்து சிரித்தாங்க. பட் ஸ்டில் ஜோசப் ஹேஸ் கிளியர் விஷன் பிக்கர் தென் இஸ் லிமிட்டேஷன். நம்மளோட ட்ரீம் அதெல்லாம் வரும்போது அதை நம்ம அவாய்ட் பண்ணாமல் அந்த ட்ரீம் கிவ்ஸ் ஆன்சர் யுவர் பர்பஸ். இன்னொரு விஷயங்க, நிறைய நேரத்தில் நம்ம ஆன்சர் மட்டும் தான் மற்றவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த ஆன்சர் வருமா ஆன்சர். பட் ஒரு விஷயம் மறந்துட்டோம், ரைட் கொஸ்டின் லீட்ஸ் டு ரைட் ஆன்சர். நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் தாங்க உங்கள் பர்பஸை உங்களுக்கு டிஃபைன் பண்ணும். நிறைய நேரத்தில் நம்ம ஆன்சர் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் தவிர கொஸ்டினை நம்ம கேட்கவே மறந்துடுறோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய லீடர்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய எல்லோரும் அவங்க கொஸ்டின்ஸை கேட்டு தான் அவங்க அவங்களோட ஆன்சர், அவங்க பர்பஸை டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆஸ்கிங் அ ரைட் கொஸ்டின் இட் கிவ்ஸ் அ ரைட் ஆன்சர். அதுதான் உங்கள் பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு டிஃபைன் பண்ணும். கொஸ்டின் நான் எதை சொல்கிறேன்னா, ஒரு 10 இயர்ஸை பார்த்து திஸ் இஸ் த லைஃப் ஐ வாண்ட் டு லீவ், இந்த ஒரு லைஃப் தான் நான் வாழணுமா 10 வருஷத்தில், இல்லை இந்தமாரி லைஃப்பில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களை பார்த்து இப்போத்துலேருந்து அந்த ஒரு 10 இயர்ஸ் பார்த்து ஒரு கேள்வி கேட்கணுங்க. இட் இஸ் நாட் அபவுட் யூ, இட் இஸ் அபவுட் யூ அண்ட் காட். நீங்களும் கடவுள்கிட்ட கேட்குற விஷயங்க அது. காட் ஹேஸ் அ பிளான். இப்போ இருக்கிற இந்த ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு மாதிரியே சோர்ந்து போகாமல் உங்கள் பர்பஸை பார்த்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா இப்போ இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். செகண்ட், இந்த நியூ இயர் அப்படின்னு வரும்போது நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லோரும் எடுப்போம். நான் கூட எடுத்திருக்கேன். ஸோ நியூ இயர் வரும்போது அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்போம். எடுத்து நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நான் கற்றுக்க போகிறோன்னு யோசிப்போம். பட் நிறைய நேரத்தில் அந்த எண்ட் ஆஃப் அந்த இயரில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலையும் ஃபெயில் ஆகிருப்போம். எதுவுமே ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். இப்போது இந்த ஒரு பாயிண்டில் நான் என்ன யோசித்தேன்னா, இந்த நியூ இயர் ரெசல்யூஷனை அவாய்ட் பண்ணிவிட்டு லெட்ஸ் மேக் நியூ லைஃப் ரெசல்யூஷன். நியூ லைஃப்னு சொல்லும் போது ஒரு 10 இயர்ஸ்க்காகங்க, அடுத்த 10 இயர்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஒரு ரெசல்யூஷன், அந்த ஒரு நியூ லைஃப் ரெசல்யூஷன், லெட்ஸ் மேக் இட். மேபி அந்த ஒரு 10 வருஷத்தில் அது ஒரு இயர் ப்ரோக்ரஸ் ஆகும். பட் அது ஒரு 10 இயர்ஸில் உங்கள் லைஃப் ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. யூஸ்வலாக பண்ணுறது இல்லாமல் ஒரு சேஞ்சை நாங்கள்காக தான் நான் சொன்னேன். எவ்ரி ஒன் ஹேஸ் அ விஷன். கடவுள் எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக படிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் பர்பஸ் பேஷன் இருக்குது. பட் நிறைய நேரத்தில் நம்ம மற்றவங்க என்ன பண்ணுறோமோ அதையே பண்ணிக்கிட்டு அது ஒரு விஷயத்தையே ஃபாலோ பண்ணிடுறோம். சில நேரத்தில் நம்ம ஒரு மாதிரியா நீ குள்ளமாக இருக்க, எனக்கு ஹைட்டாக இல்லை, நான் குண்டா இல்லை, சில கேர்ள்ஸ் மற்ற கேர்ள்ஸை பார்த்து கேட்குற கொஸ்டினால் நம்மளை ரொம்ப ஒரு மாதிரி லோவாக பார்க்குறோம். இல்லைங்க, வித் தட் காட் ஹேஸ் பிளான். அதை வச்சு தாங்க உங்களை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதில் தான் உங்கள் விஷன் இருக்குது. நீங்கள் உங்களை பற்றி எப்படி யோசிக்கிறீங்களோ அதை விட கடவுள் உங்களை பற்றி அதிகமாக யோசிச்சிருக்காங்க. உங்கள் பேஷன் பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. பேஷன் பர்பஸை கண்டுபிடிச்சிட்டு உங்கள் விஷன் அடுத்த 10 இயர்ஸ் அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க், இல்லை அடுத்த 10 இயர்ஸ் நான் இதை பண்ண போகிறேன்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலே வர எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு ஈஸியாக மூவ் ஆகிடுங்க. இட்ஸ் நாட் அபவுட் லிவிங் அண்ட் மேக்கிங், இட்ஸ் அபவுட் மேக்கிங் அண்ட் லிவிங். See you. Bye. பிரைஸ் லார்ட். இந்த காலை நேரத்திலையும் கூட இந்த ஆன்லைன் நியூஸ் சீரிஸ் மூலமாக உங்கள் எல்லாரும் பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மந்தோட தீம், நம்ம சர்ச்சோட தீம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லெட் யுவர் கிங்டம் கம், நம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தீமாக இந்த 10 ஆண்டுகளுக்கு நம்ம வைத்திருக்கிறோம். இந்த மந்த்லையுமே நம்ம எதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா இந்த லார்ட்ஸ் ப்ரேயர், அதை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த காலை நேரத்துலையும் அதில் ஒரு காரியத்தை நம்ம இந்த காலை நேரத்தில் தியானிக்கலாம். verse 12 நம்ம சேர்ந்து வாசிப்போம். அண்ட் forgive us our debts as we also have forgiven our debtors. மற்ற 6:12 தமிழில் கூட வாசிக்கிறேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஸோ ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே இது என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா அவர் கேரக்டர். அவர் ஹோல் லைஃப்ஸ் இஸ் இன் அவர் ஃபவுண்டேஷன். ஒரு வீடு கட்டும் பொழுது ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ, எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம ஃபவுண்டேஷன் போடுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய
பில்டிங் இருக்கும், பில்டிங்கோட ஸ்ட்ராங் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ மைல்ஸ் மன்ரோ அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ தேவ மனிதர் சொல்லும் பொழுது இப்படி விதமாக சொல்லுகிறார், கேரக்டர் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப். நம்ம கேரக்டர் இஸ் அ ஃபவுண்டேஷன். அதை வந்து எல்லோரும் ஈஸியாக பார்த்துட முடியாது, பட் நம்முடைய கேரக்டரை பொறுத்து தான் நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு சொல்லும் போது அது நிறைய காரியங்கள் அதில் உள்ளே வரும். அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா ஃபர்கிவ்னஸ். அதை குறித்து தான் இந்த லார்ட்ஸ் ப்ரேயரில் ஜீசஸ் அவரோட டிசைபிள்ஸ்க்கு டீச் பண்ணுறாரு. Forgive us our debts as we also have forgiven our debtors. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இதை நம்ம ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணணும். ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு மன்னிங்க, நாங்களும் எங்களுடைய கடனாளிகளுக்கு மன்னிக்கிறோம் அப்படி சொல்லலை. நாங்கள் எப்படி மன்னிக்கிறோமோ அதை போல் நீங்கள் எங்களுக்கு மன்னிங்க சொல்கிறார். ஸோ இஃப் ஐ எம் நாட் ஃபர்கிவிங் தென் ஐ வில் நாட் பி ஃபர்கிவன். நான் மன்னிக்கலை அப்படின்னா என்னையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், மன்னிக்க மாட்டார். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. பட் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக அதை புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். நம்ம தப்பாக அதை காடை வந்து தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா நான் ஃபர்கிவ் பண்ணலன்னா எனக்கு ஃபர்கிவ்னஸ் இல்லையா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. மேத்யூ சாப்டர் 18 நான் காட்ட விரும்புகிறேன். மத்திய 18 அகெயின் ஜீசஸ் வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ் அகெயின். 18வது இடத்தை வாசித்து பார்க்கும்போது verse 21 பார்க்குறோம். பீட்டர் அண்ட் கேம் டு ஜீசஸ் அண்ட் ஆஸ்க்ட், லார்ட், ஹவு many times shall I forgive my brother or sister? நான் எத்தனை முறை ஆண்டவரை நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போதே அந்த இடத்துல என்ன வந்துடுது அப்படின்னா, ஒரு லீகலிசத்துக்குள்ளே அவர் வந்து ஒரு ஜூயிஸ் லீகலிசத்துக்குள்ளே இருக்கிறார். ஏன்னா ஜூயிஸ் மென்டாலிட்டி அப்படின்னா இதை பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எத்தனை முறை நான் அதை செய்யணும், இதை செஞ்சுட்டா அது முடிஞ்சிச்சு, நான் நல்லவன், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் அவர் இருந்திருக்கிறாரு. ஸோ எத்தனை முறை, ஹவு many times should I forgive அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிற பதிலை பாருங்கள். 7 முறை இல்லை 77 முறை அப்படிங்கிறார். ஸோ ஹியர் 77 இஸ் நாட் அ நம்பர். 77ங்கிறது ஒரு நம்பராக சொல்லலை, இட்ஸ் டினோட்ஸ் இன்ஃபினிட் டைம். எத்தனை முறை அவங்களுக்கு எதிராக செஞ்சாலும் சரி, யூ ஷுட் ஃபர்கிவ் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது தான் ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவாக அவர் என்ன பண்ணுறாரு, விளக்குறாரு. ஐ டெல் யூ, verse 23 வாசிக்கிறேன். therefore the kingdom of heaven is like a king who wanted to settle accounts with his servants. ஒரு ராஜா இருக்கிறாரு, அதற்கு வேலை பார்க்குற ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அந்த வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து ராஜாவின் இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கிறாரு. அவரால் அந்த கடனை செலுத்த முடியலை. ஸோ ராஜா என்ன பண்ணுறாரு, நீ உன்னோட கடனை செலுத்து, இல்லைனா என்ன பண்ணுவேன், நான் உன்னை பிரிசனில் போட்டுருவேன், சிறைச்சாலையில் உன்னை வச்சிருவேன்னு சொல்லும் பொழுது அவர் வருந்தி கேட்குறாரு, ஆண்டவரே இந்த ஒரு முறை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எப்படியாவது நான் என்னோடய கடனை வந்து திருப்பி கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் கேட்கும் பொழுது ராஜா என்ன பண்ணுறாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மன்னித்து அவனோட கடனையும் மன்னித்து அவனையும் மன்னித்து விட்டுட்டார். அவர் விட்டுட்டார். பட் அந்த மன்னிப்பு பெற்ற அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வெளியே போகும்போது அவனுக்கு கீழே வேலை பார்க்குற இன்னொரு வேலைக்காரன் அவனிடத்தில் வந்து கடன் பட்டிருக்கிறான். ஸோ முதலாவது வேலைக்காரனை ராஜா மன்னிச்சிருக்கிறாரு. அந்த மன்னிப்பு பெற்று அந்த வேலைக்காரன் இருக்கிறாங்களே அந்த அதிபதி, அவன் வந்து இன்னொருத்தன் கடன் கொடுத்துருக்கிறான். அது ரொம்ப சின்ன ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, அந்த சின்ன அமௌண்ட். அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ இப்போவே அந்த கடனை செலுத்தாகணும், இல்லைன்னா அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருங்க, ப்ரிசனில் போடுங்க அப்படிங்கிறாரு. இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபர்கிவ்னஸை நம்ம ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது. ராஜா அவனை மன்னித்து விட்டார், ஆனால் அவன் என்ன பண்ணல, அவனை கீழே இருக்கிறவனை மன்னிக்கலை. அந்த ஹார்ட், அவன் ராஜாவின் இடத்தில் பெற்ற அந்த ஃபர்கிவ்னஸை மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியல, அவனால் கொடுக்க முடியல. அது திருப்பி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ராஜாவின் இடத்தில் அறிவிக்கப்படுது. அறிவிக்கப்பட்டதுக்கப்புறமா அந்த மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அந்த சர்வெண்ட்டை கால் பண்ணி, யூ wicked servant, I cancelled all the debt of yours because you begged me. Shouldn't you have had mercy on your fellow servant just as I had on you? நான் உனக்கு மன்னித்தது போல் நீ உன்னோடு கூட இருக்கிற உடன் வேலையாளுக்கு மன்னிக்க வேண்டியது எத்தனை அவசியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவனை சிறைச்சாலையில் தூக்கி போடுறாரு. ஸோ இதுதாங்க நம்ம வாழ்க்கையிலையும், if we truly understand, if we truly accepted ourselves as forgiven by God, நம்ம உண்மையிலே சரியான விதத்தில் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றிருந்தால்,
அந்த மன்னிப்பை புரிந்து கொண்டு இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மற்றவங்கள மன்னிக்காமல் இருக்க முடியாது. ஸோ காட் நம்மளை மன்னிக்க மாட்டார்னு அர்த்தம் இல்லை. நம்ம மற்றவங்களுக்கு மன்னிக்கல அப்படின்னா காட் என்ன மன்னிக்க மாட்டார், கடவுள் என்னை மன்னிக்க மாட்டாருங்கிறது மீனிங் இல்லை. இஃப் யூ ஆர் நாட் ஃபர்கிவிங் அதர்ஸ் வி டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், அதன் மூலமாக நமக்கு அந்த மன்னிப்பு பெறப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இன்னும் முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். எப்போ நம்மளால் மற்றவங்கள மன்னிக்க முடியவில்லை என்றால். ஸோ திஸ் இஸ் த ஒன் கேரக்டர் விச் ஜீசஸ் டாக்ஸ் அபவுட் ஹியர். ஸோ ஃபர்கிவ்னஸ் போல் எக்கச்சக்க கேரக்டர் நம்ம லைஃப்பில் இருக்குது. பைபிள் டாட் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் பேஷன்ஸ், லவ், ஃபர்கிவ்னஸ், கிராட்டிடியூட், தேங்க்ஃபுல்னஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப்பில் ஜீசஸ் டாட்டர்ஸ், பைபிள் நிறைய காரியங்களை நமக்கு டாட் பண்ணுது. இந்த எல்லா கேரக்டரும் நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா இந்த கேரக்டர் அதுதான் என்ன அப்படின்னா நம்ம கிறிஸ்டியன் லைஃபோட ஃபவுண்டேஷன். ஸோ அப்படி சொல்லும்பொழுது ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். அகெயின் இந்த மைல்ஸ் மன்றோ அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கேரக்டர் இஸ் எ கமிட்மெண்ட் டு எ செட் ஆஃப் வேல்யூஸ் வித்தவுட் காம்ப்ரமைஸ். திருப்பி சொல்கிறேன், கேரக்டர் இஸ் எ கமிட்மெண்ட் டு செட் ஆஃப் வேல்யூஸ் வித்தவுட் காம்ப்ரமைஸ். கேரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா கமிட்மெண்ட் டு அ செட் ஆஃப் வேல்யூஸ். செட் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ, எனக்கு எது முக்கியமோ அதுதான் என்னோடய வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் அப்படின்னா ஐ வில் வேல்யூ மை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னோடய ஃபேமிலி முக்கியம்னா ஐ வில் வேல்யூ மை ஃபேமிலி. ஆர்எல்ஸ் எனக்கு இந்த பைபிள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா ஐ வில் வேல்யூ வாட் பைபிள் டீச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி வாட் வேல்யூஸ், நான் எதை வேல்யூ பண்ணுறேனோ தட் வில் பிகம்ஸ் மை கேரக்டர். என்னோடய வேல்யூஸ் என்னவோ அதுக்கு நான் கொடுக்குற கமிட்மெண்ட் வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ், அதுதான் என்னோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மைல்ஸ் மன்றோ சொல்கிறாரு. நமக்கு பைபிளில் கூட பார்க்க முடியும். ஜோசப் அவர் லைஃப்பில் ஹீ ஹேஸ் த வேல்யூஸ், ஹீ ஹேஸ் அ செட் ஆஃப் வேல்யூஸ். ஜெனசிஸ் 39 பார்க்கும்போது போத்திபாரோட ஒய்ஃப் கம் பெட் டு மீ அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஐ கான் டூ இட், ஹீ ரெஃப்யூஸ் டு கோ வித் ஹர். அது அவர் அவர் அதை சூஸ் பண்ணியிருக்கலாம். சூஸ் பண்ணியிருந்தான்னா ரெண்டு சாய்ஸ் முன்னாடி இருந்துச்சு. ப்ளஷர் ஆல்சோ இஸ் தேர், த லஸ்ட் அண்ட் ப்ளஷர் ஆல்சோ இஸ் தேர். அட் த சேம் டைம் அதை சூஸ் பண்ணாததுனால ப்ரிசன் ஆல்சோ இஸ் தேர். ஹீ சோஸ் டு ரிமைன் டு ஹிஸ் வேல்யூஸ். அவரோட வேல்யூஸ் எதுலேருந்து அவர் டிரைவ் பண்ணார்? ஃப்ரம் த நாலேஜ் ஆஃப் காட், ஃப்ரம் த விஸ்டம் ஆஃப் காட். கடவுளிடத்துலேருந்து அவர் பெற்றுக்கொண்ட அந்த நாலேஜ் மூலமாக அவரோட வேல்யூஸ் இருந்தது. அவரோட ஃபேமிலி அவருக்கு டீச் பண்ண வேல்யூஸ், அதில் அவர் உறுதியாக இருந்ததுனால, வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் இருந்ததுனால ஈவன் ப்ரிசனுக்கு போகிறது கூட அவர் ரெடியாக இருந்தார். அட் த சேம் டைம் வி கேன் சி சாம்சன். அவருக்கும் த சேம் திங் இஸ் தேர், த லஸ்ட் அண்ட் ப்ளஷர் வாஸ் தேர், த டெம்டேஷன்ஸ். பட் அவரோட வேல்யூஸ் கரெக்டாக இல்லாததுனால he didn't derive his values from Bible in the sense from God's word for them. தேவன் அவர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருந்தாரோ அதிலிருந்து அவருடைய வேல்யூஸ் வராததுனால அவருடைய கேரக்டர் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிடுச்சு. கடைசியில் அவருடைய லைஃபே அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா தவறான ஒரு வழியில் முடியறதுக்கான ஒரு வழியை வகுத்துருச்சு. ஸோ நம்முடைய கேரக்டர் இட்ஸ் அ கமிட்மெண்ட் டு எ செட் ஆஃப் வேல்யூஸ். நம்முடைய வேல்யூஸ் எங்கேருந்து டிரைவ் பண்ணுறோம்? டிரைவ் யுவர் வேல்யூஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட்லேருந்து நம்முடைய வேல்யூஸை டிரைவ் பண்ணோம் அப்படின்னா தட் வில் மோல்ட் அவர் கேரக்டர், தட் வில் டெவலப் அவர் கேரக்டர். ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். கேரக்டர் இஸ் எ டெடிகேஷன் டு அவர் வேல்யூஸ் வித்தவுட் வேவரிங் இட். ஸோ ஏதோ ஒரு டைம் நம்மளுடைய வேல்யூஸ்க்கு நம்ம கமிட் பண்ணி இருக்கிறது மட்டும் கேரக்டர் இல்லை. எ டெடிகேஷன் டு அவர் வேல்யூஸ் வித்தவுட் எனி வேவரிங். டைம் அண்ட் அகெயின் நம்ம லைஃப்பில் அந்த கேரக்டருக்கான அந்த டெஸ்ட் வரும்பொழுது வி ஷுட் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங். ஜோசஃபோட லைஃப்பில் பார்க்குறோம், போத்திஃபாரோட ஒய்ஃப் ஒரு தடவை மட்டும் அவனை கம் டு பெட் அப்படின்னு சொல்லலை. எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி டே வி கேன் ரீட் இன் Genesis 39:10.
அண்ட் தோஸ் he spoke to Joseph டே ஆஃப்டர் டே. ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுறா, அவன் வந்து திருப்பி அவனை அழைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் என்ன பண்ணுறாரு, கேரக்டர் இஸ் எ டெடிகேஷன் டு அவர் வேல்யூஸ் வித்தவுட் வேவரிங். ஒரு நாள் என்ன பண்ணல ஜோசப், அதுக்கு விட்டு கொடுக்கவே இல்லை. ஹி வாஸ் டெடிக்கேட்டட் டு ஹிஸ் வேல்யூஸ். ஸோ ஆர் வி டெடிக்கேட்டட் டு அவர் வேல்யூஸ்? அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பார்க்கணும். அட் த சேம் டைம் சாம்சனோட லைஃப்பை பாருங்கள். God is giving again and again chance, but he failed to keep his values. அந்த டெடிக்கேஷன் அவருக்கு இல்லை. அதனால என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அவருடைய லைஃப் வந்து தப்பான ஒரு வழியில் போகிறதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேரோட லைஃப்லேயும் பார்க்குறோம், நம்மளுடைய கேரக்டர் வந்து எங்கேருந்தோ கடவுள் கொடுக்குற ஒரு கிஃப்ட் இல்லைங்க. யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் கேரக்டர். நீங்கள் தான் உங்கள் கேரக்டரோட கிரியேட்டர். ஐ ஆம் த கிரியேட்டர் ஆஃப் மை ஓன் கேரக்டர். நோபடி செட் டு ஜோசப் to run. At the same time, nobody said to Samson to stay with Delilah. அவங்களோட செல்ஃப் இம்போஸ்ட் டிசிப்ளின் தான் அது. தே சோஸ் டு டூ தட். ஸோ நிறைய இடத்துல நம்மளும் சொல்லலாம், நம்ம எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? நோபடி டாட் ஜோசப். ஹி வாஸ் இன் ஈஜிப்ட். அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸோ யாருமே அவரோட இல்லை, பட் ஹீ சோஸ் டு டூ தட். ஸோ இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். வி ஆர் த கேரக்டர், வி ஆர் த கிரியேட்டர் ஆஃப் அவர் கேரக்டர். ஸோ அந்த கன்விக்ஷன் நம்ம லைஃப்பில் வந்துருச்சு அப்படின்னா, வி கேன் ஈஸிலி ஓவர் கம் ஆல் தீஸ் திங்ஸ் வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ். வி கேன் ஓவர் கம் இட். கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கணும் விரும்புகிறேன். நம்மளுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது சிம்பிளாக நான் எதை சொல்ல விரும்புகிறேன்னா, நம்மளுடைய வேர்ட்ஸ் and our actions should go in same line. That is integrity அப்படின்னு சொல்கிறோம். the whole person, நம்ம சொல்கிற காரியங்களும் நம்ம செயல்படுகிற வாழ்க்கையும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தேவ மனிதன் சொல்கிறாரு. ஸோ when you want to do something in a private life, அங்கே தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய கேரக்டர் மிஸ்மேட்ச் ஆகுது. நீங்கள் ஏதோ ஒரு காரியம் யாருக்கும் தெரியாமல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய தப்பாக தெரியாமல் இருக்கலாம். பட் வென் யூ ட்ரை டு ஹைட் சம்திங், யுவர் கேரக்டர் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா லாஸ் ஆகிடுது. ஸோ நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம், திஸ் இஸ் மை ப்ரைவேட் லைஃப், திஸ் இஸ் மை பப்ளிக் லைஃப். அப்படி எந்த ஒரு டிஸ்டிங்ஷனுமே கிடையாது. தெர் இஸ் நத்திங் சம்திங் கால் ப்ரைவேட் லைஃப். நம்ம லைஃப் வந்து இஸ் ஓப்பன் டு ஆல். இட் ஷுட் பி ஓப்பன் புக் டு எவ்ரி ஒன். செல்ஃப் லைஃப் அண்ட் பப்ளிக் லைஃப் அப்படி நம்ம பிரித்து பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய கேரக்டர் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ யாருமே இல்லாட்டாலும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, தட் ஷுட் பி த சேம் வென் எவ்ரிபடி இஸ் தேர். ஸோ கடைசியாக நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி உங்கள்கிட்ட முடிக்கிறேன். ஏதாவது ஒரு காரியத்தை யாருக்கும் தெரியாமல் ஹைட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமா, சேஞ்ச் தட். அது வந்து உங்களோட கேரக்டரை ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நத்திங் ஷுட் பி இன் யுவர் லைஃப் தட் யூ ஷுட் ட்ரை டு ஹைட் ஃப்ரம் அதர்ஸ். யாராக இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையோ உங்களோட ஃபேமிலிட்டையோ ஃப்ரம் யுவர் சர்ச், இஃப் தேர் இஸ் சம்திங் லைக் தட், கன்ஃபஸ் இட் டு காட் அண்ட் டு சம்படி. உங்களோட மென்டர்ஸ்டையோ உங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஸ்டையோ கன்ஃபஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தட் இஸ் நாட் ஹிடன் ஏரியா ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யுவர் பாஸ்டர் ஆர் யுவர் ஃபேமிலி. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விஷயத்தை ஈஸியாக டீல் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஃபர்கிவ்னஸ், அது நம்ம மேத்யூ சாப்டர் 6 பார்க்குறோம். நம்ம தேவனுடைய மன்னிப்பை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளும் பொழுது அதை நம்மளால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்தோம். அதை தொடர்ந்து கேரக்டர் நம்ம லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இன் எ கிறிஸ்டியன் லைஃப், த ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் கேரக்டர். யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் கேரக்டர் அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்குறோம். ஃபைனலாக ஒரு கொஸ்டினோட நம்ம முடிச்சிருக்கிறோம். ஏதாவது காரியத்தை நீங்கள் மற்றவங்கள்ட்ட இருந்து ஹைட் பண்ணுறீங்களா, ஹைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இஃப் இட் இஸ் எனிதிங் சம்திங் லைக் தட், கன்ஃபஸ் இட் வித் காட், கன்ஃபஸ் இட் வித் யுவர் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஸ், யுவர் மென்டர்ஸ் ஆர் யுவர் ஸ்பிரிச்சுவல் கைடு. நம்ம எல்லோரும் கண்களையும் மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்துலையும் கூட அப்பா, இந்த ஆன்லைன் நியூஸ் சர்வீஸ்லேயும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மேபி தற்செயலாக அவங்க இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் என் தேவன் இந்த நேரத்தை நீங்கள் நியமித்ததற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்ட வசனத்தின்படி
எங்களுடைய கேரக்டர், எங்களுடைய கிறிஸ்டியன் லைஃப்பில் எங்களுடைய கேரக்டர்ஸ் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். அதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுடைய கேரக்டரை நாங்கள் தான் ஆண்டவர்கிட்ட க்ரியேட் பண்ணுறோம். அதை சரியான விதத்தில் எங்களுடைய கேரக்டரை நாங்கள் உருவாக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு யூத்ஸுக்கும் டீன்ஸுக்கும் ஏதாவது அவன் வாழ்க்கையில் ஹிடன் ஏரியா இருந்துச்சு அப்படின்னா, யாருக்குமே தெரியாத ஒரு பக்கத்தை வைத்திருந்தார்கள் என்றால், அதை உம்மிடத்துலேயும் அவருடைய மென்டர்ஸ் இடத்துலையும் அவருடைய ஸ்பிரிச்சுவல் கைடு யாரோ ஒருத்தர் இடத்துல அவங்க அதை ஷேர் பண்ண, கன்ஃபஸ் பண்ண என் தேவன் நீ அவர்களுக்கு உதவி செய்வீராக. அந்த ட்ரஸ்ட்டை என் தேவன் நீங்கள் அவருக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. எல்லாரோட லைஃப்லேயும் இருக்கிற அந்த ஹிடன் ஏரியாவை நாங்கள் ஓப்பன் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. யோசேப்பை போல் ஒரு கமிட்மெண்ட் வித்தவுட் காம்ப்ரமைஸ் நாங்களும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஆண்டவரே உமக்கு ஏற்ற வகையில் எங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆக நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றும் நம்ம கருத்தில் கொடுக்குறோம். நீர் பொறுப்பத்தை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.